welcome to Sivakasi Samayal Express channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற sewing tutorial வந்து இப்ப ரீசன்ட்டா நான் வந்து கம்யூனிட்டி பேஜ்ல கூட போட்டுருந்தேன். இது இந்த tutorial உங்களுக்கு வேணுமா அப்படினு சொல்லி. So yes, இது வந்து ரோட்டி பாஸ்கெட். நம்ம இந்த சப்பாத்தி எல்லாம் போடுறதுக்கு வந்து யூசுவலா ஒரு டப்பால போட்டு வச்சோம்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் நீர்த்துரும் தெரியுமா? அந்த நீர்க்காம இருக்கிறதுக்கு வந்து இந்த இதுல மாதிரி துணியில கெட்டி வச்சு யூசுவலா சொல்லுவாங்க. ஒரு டப்பால போட்டிங்கன்னா கூட ஒரு கர்ச்சீஃப்லையோ இல்லைன்னா ஒரு வேஷ்டி துணிலையோ போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீர்க்காது. ஸோ அதனால அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, டிப்ஸ் அதெல்லாம். ஸோ அந்த இதுக்கு பதிலாக ஒரு துணியிலேயே ஒரு பாஸ்கெட் மாதிரி செஞ்சால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இது ஆக்சுவலாக என்கிட்ட வந்து ஒரு பாஸ்கெட் உண்டு, அதில் வந்து உள்ளே வந்து மூங்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிள், வெரி ஈஸி ஒரு டுட்டோரியல் நான் பண்ணியிருக்கேன். முதல்ல போய் டுட்டோரியல் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் இங்கே வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து நான் குவில்ட் பண்ணிட போகிறேன். இந்த 7x7 inches மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அந்த இதை வந்து இப்படி கீழே வந்து ஒரு ஃபேப்ரிக்கு, அதை வந்து இந்த மாதிரி ரைட் சைட்ஸ் கீழே இருக்கணும், அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஃபோம் ஷீட்டு, அதுக்கு மேலே இன்னொரு ஃபேப்ரிக் இப்படி வச்சு இங்கே இடத்துல வந்து நீங்கள் பின் பண்ணிடுங்க. தெரியுதா? பின் தெரியுதுல? இந்த பின் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம குவில்ட் பண்ண போகிறோம். நான் வந்து சும்மா சிம்பிள் ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் போட போகிறேன். இந்த பக்கம் ஒரு 3 லைனு, இந்த பக்கம் ஒரு 3 லைன், அவ்வளோதான் பண்ண போகிறேன். பாபின் அண்ட் இந்த இதில் மேலே இதில் வந்து ரெண்டு இதுலேயுமே வந்து ஒரே மாதிரி ஒரே கலர் நூல் போட்டுக்கோங்க. ஏன்னா கீழேயும் அதே மாதிரி வச்சுருக்கோங்கிறதுனால. நீங்கள் வந்து நான் வந்து சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம், நீங்கள் வந்து உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்டிச் லென்த் வந்து 4 அந்த மாதிரி லாங்கஸ்ட் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த 2 ஃபிங்கர்ஸ் எப்படி வச்சுக்கோங்க. 2 ஃபிங்கர்ஸ் வச்சு எந்த இடத்துல இது இதாகுதோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட் லைன்ஸ் வைக்க வேண்டியது. அடுத்ததுக்கும் அதே மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் 4 லைன் போட்டிருக்கேன். இனிமேல் வந்து நமக்கு இந்த பின் தேவை கிடையாது, பின்னை எடுத்துடலாம் நீங்களே, ஏன்னா எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு சேம் 2 ஃபிங்கர்ஸ் அப்படி வைங்க. 2 ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அந்த பெரிய இதனுடைய மெஷர்மெண்ட், எல்லா மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இதை விட இது பெருசாக இருக்கா? ஆக்சுவலாக நமக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்னா, நமக்கு வேணுங்கிறது வந்து 7x7 வேணும். நான் வந்து எப்பயுமே நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டு தான் நான் குவில்ட்டிங் பண்ணுறதுக்கு வந்து நான் வைப்பேன். நான் மேபி 8 வைப்பேன், இல்லைன்னா 7.5 வைப்பேன். ஸோ அதனால் எனக்கு வந்து, ஏன்னா நமக்கு வந்து எப்படினாலும் நம்ம குவில்ட்டிங் பண்ணும்போது இந்த ஃபோம் ஷீட்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சுருங்கி வரும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் தான் நம்ம கட்டிங்க்கு போகணும். நான் வந்து இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேங்கிறதுனால இந்த இதுக்கு கட் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த ரோட்டி பவுல் இது பண்ணுறதுக்கு வந்து 12.5 by 12.5 inches. நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக எழுதிடுறேன். 12.5 by 12.5 inchesக்கு ஒரு ஸ்கொயர் வேணும். அதையும் குவில்ட் பண்ணியிருக்கேன் நான். அதே மாதிரி 7x7 சரியா, ஸ்கொயர்ஸ் 4 ஸ்கொயர்ஸ் வேணும் நமக்கு. இது பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, சரியா? இது மாதிரி 4 ஸ்கொயர்ஸ் வேணும். இந்த 4ஐயுமே நம்ம வந்து குவில்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த 7x7 இருக்குல்ல, இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி, பட் நான் வில் ஷோ யூ. இந்த மாதிரி சும்மா ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. இப்படி
இப்படி கர்வ் கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து இந்த போர்ஷன்லேருந்து, அதாவது இப்படி மிடில் கிடையாது, அந்த மிடிலை விட ஒரு 3/4 இன்ச்சு கூட இந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. சரியா? ஷேப் கொடுத்துட்டு இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நம்ம எல்லா போர்ஷனையும் இது மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். சரியா? இதே மாதிரி ஆல் 4 போர்ஷனுக்கு நம்ம இந்த மாதிரி ஷேப் கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கணும். நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் இந்த 4 பீசஸையும் இது மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இந்த 4 இதையுமே நம்ம இந்த கிராஸ் பட்டி சொல்லுவோம்ல, கிராஸில் கட் பண்ண ஒரு பட்டியை வந்து இது பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சைடு நம்ம தைக்கணும். இது ஃபுல்லாக நம்ம தைச்சிடணும். இந்த சைடு தைக்காதீங்க. இப்போ நான் இதை வந்து தைச்சிட்டேன். சரியா? இந்த இதில் வந்து ஃபுல்லாக நான் தைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இதை வந்து அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரணும், திருப்பி கொண்டு வரணும். திருப்பி கொண்டு வந்துட்டு இதை வந்து இப்படி மடித்து இப்படி நம்ம பைப்பிங் மாதிரி அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி பைப்பிங் மாதிரி அட்டாச் பண்ணணும். நான் உங்களுக்கு இப்போ அட்டாச் பண்ணுற இதை காட்டுறேன். நான் ஸ்டிச் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஒரு இதுக்கு நான் தச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நீட்டாக தைச்சாச்சு. நான் வந்து இங்கே இந்த இதனுடைய அதே கலர் தான் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு திருப்பி இது நூல் மாற்றுறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை, நான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீட்டாக இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம அந்த ஆல் 3 இதுக்கும் இந்த கிராஸ் பட்டி கொடுக்கணும். கிராஸ் பட்டி எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, கிராஸ் பட்டி கொடுத்தீங்கன்னா தான் இந்த வளைவுகள்லாம் அது வந்து ஈஸியாக உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி அது வரும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண வரும். ஸ்ட்ரைட் பட்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியாக ஃபிக்ஸ் ஆகாது, உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஸ்க்ரன்ச்சஸ் இருக்கும். ஸோ அதனால் கிராஸ் பட்டி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த 3ஐயும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் இது எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த கிராஸ் பட்டியை போட்டு பைப்பிங் கொடுத்துட்டேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இந்த பெரிய பீஸ் இருக்குல்ல 12.5 by 12.5, இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த சைடும் மடிச்சுக்கோங்க, இந்த சைடும் மடிச்சுட்டு அதனுடைய நடு போர்ஷனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து பின் பண்ணியிருக்கேன். வழக்கமாக நான் பென் வச்சு இல்லைன்னா ஏதாச்சும் வச்சு பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதனுடைய சென்டர். ஓகே, சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ எல்லா இதையும் நம்ம தைக்கணும். ஆல் 4 sides இந்த இது இருக்கிற இதை வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம தைக்கணும். ஸோ தட் இது வந்து இதோட அட்டாச் ஆகிடும். சரியா? இது நம்ம சேர்த்துட்டோம். இந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இது சேர்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த 2 போர்ஷனையும் ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு ஒரு இப்படி கிடைக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் தைக்கணும்.
இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே டவுன் வரைக்கும் நீங்கள் தைக்கணும். சரியா? இது மாதிரி 4 சைட்லேயுமே நம்ம தைக்கணும். இது மாதிரி ஆல் 4 சைட்ஸ் நம்ம தைக்கணும். தைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம 4 சைடும் தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நீங்கள் வெட்டிடாதீங்க. வெட்டாமல் என்ன பண்ணுங்கள், இதை இப்படி வச்சு தைச்சிருங்க. எல்லா சைடும் இது மாதிரி வச்சு தைச்சிருங்க. நானும் அது மாதிரி தைக்க போகிறேன். தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த இதை எல்லாத்தையும் நான் சைடில் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு இதே மாதிரி பட்டி வச்சு நம்ம தைக்கணும். நான் ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடுறேன். டடா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது நம்ம சப்பாத்தி வைக்கிற பவுல் இல்லை, இந்த இடத்துல சப்பாத்தி வச்சுட்டு இப்படி கவர் பண்ணி வச்சிட்டோம்னா நல்ல ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் சப்பாத்திஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பவுல் ரெடி ஆயிடுச்சு. என்னங்க டுட்டோரியல் பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் இல்லை. 4 பீஸ் 7 இன்ச்சு பீஸ் 4 இருக்கணும், 12.5 இன்ச்சு பீஸ் 1 இருக்கணும். அது போக நமக்கு வேணுங்கிறது இந்த கிராஸ் பட்டி அது மட்டும் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த பாஸ்கெட் இன்ஃபேக்ட் ஒரு மணி நேரம் உட்காந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐ மீன் நான் சொல்கிறது இந்த ப்ரெப் ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உள்ள ஃபோம் ஷீட் போட்டு குவில்ட்டிங் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிலாம் ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டு ஃபினிஷ் உங்களுக்கு 1 hour கூட இருக்காது, அவ்வளோ கூட இருக்காது, சீக்கிரம் முடிஞ்சிடும். இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். இன்ஃபேக்ட் நான் நேற்று சப்பாத்தி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது, அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அந்த நீர்க்காமல் இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற அந்த சப்பாத்திலாம் சாஃப்டாக சொதன்னு போகும்ல, அது மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக இருக்குது. என்கிட்ட இது மாதிரி ஏற்கனவே பாஸ்கெட் இருக்குங்கிறதுனால எனக்கு இதோட யூஸ் எனக்கு நல்லா தெரியும். அதனால எனக்கு என்னோடது அது ரொம்ப பழசாயிடுச்சு. அந்த நான் அது வாங்கியே கிட்டத்தட்ட 10 years இருக்கும்னு நினைக்கிறேன். அது வாங்கி ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அதனால இது புதுசாக பண்ணுவோம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். டுட்டோரியல் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு டுட்டோரியல் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. சரி, அதே இது நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ எஸ், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக மெயில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, ஃபோட்டோ எடுத்து மெசேஜ் அனுப்புங்க. ஸோ அதனால் ஐ வில் பி வெரி ஹாப்பி டு சி. இன்னும் வேறு என்ன, ஆக்சுவலாக போன டுட்டோரியலில் ஒருத்தங்க ஃப்ரிட்ஜ் டாப் அந்த இது கேட்டிருந்தாங்க. நான் பண்ணுறேன், கூடிய சீக்கிரம் நான் பண்ணுறேங்க. ஏன்னா இது நான் ஆல்ரெடி மண்டேல பிளான் பண்ணி வச்சுருந்தேங்கிறதுனால இதை முடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மேபி இன்னொரு 2-3 எபிசோட்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டாப் நான் ரெடி பண்ணுறேன். ஆக்சுவலாக எங்கள் ஃப்ரிட்ஜ் டாப் ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜ் என்கிட்ட இருக்கிறது. ஸோ அதனால் நான் வேறு ஏதாவது டாப்புக்கு உங்களுக்கு அந்த ஐடியா கொடுக்குறதுக்காக நான் பண்ணுறேன். மற்றபடி சேம் அதே இதுதான். ஸோ எஸ், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வெரி யூஸ்ஃபுல். இட் இஸ் நாட் தட் சும்மா இது செஞ்சுட்டு நம்ம அழகுக்காக வைக்கிறது கிடையாது. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அட் ஹோம். ஸோ அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் அனுப்பணும். ஓகே, அடுத்த டுட்டோரியல் உங்களை மீட் பண்ணுறேன். அந்த பாய்.